நண்பர் என கண்மூடித்தனமாக நம்பியதன் விளைவாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்த 2 இளைஞர்கள் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளனர். இரவில் வெளியே சுற்றி வரலாம் எனும் நண்பரின் ஒருவரின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் அன்று கில்லான் பண்டார் பொத்தானிக் பகுதியில் வசிக்கும் 2 இளைஞர்கள் காரில் சென்றபோது போலீசிடம் பிடிபட்டனர். அந்த காரை பரிசோதித்த போது அதிலிருந்து 319.7 கிராம் ஷாபு வகை போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து 1952ஆம் ஆண்டின் ஆபத்தான போதைப்பொருள் சட்டம் 39B பிரிவு மற்றும் பொருளாதார குற்றம் சட்டம் 34 பிரிவின் கீழ் அம்மூவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. நானும் என் நண்பரும் காலையில வேலை செஞ்சுக்கிட்டோம். அப்ப அவனுக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி கால் சொன்னோன்னே என்ன பண்ணோம், ஒரு ஆளை ஏற்றிட்டு போறப்ப அவங்க இந்த மாதிரி கேட்டாங்க, ஜாமா இருக்கா அப்படின்னு. கேட்டோன்னே என்ன ஆச்சுன்னா, அந்த இடத்துல போறப்ப திடீர்னு என்ன ஆச்சுன்னா, ஒரு அண்ணன் இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே நாங்க என்ன 3 பேரும் ஒன்னா போறப்ப என்ன ஆச்சுன்னா, நிக்கிற இடத்துல போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. திருப்பி இந்த ஜெயிலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். தெரிஞ்சும் தெரியாம மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் உள்ளுக்கு இருக்கிறது. ஏன்னா குடும்பத்தை பார்க்க முடியாது, நிம்மதியா எதுவும் தூங்க முடியாது, சாப்பாடு இருக்காது, நிம்மதியா நம்ம நினைச்சது எதுவுமே செய்ய முடியாது. ரொம்ப மிஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும், குடும்பத்தை, அம்மாவை. நானும் எங்க அம்மாவை பிரிஞ்சு 3 வருஷம் என்னால இருக்க முடியல. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அந்த 2 இளைஞர்களும் காரில் பயணிகளாக மட்டுமே இருந்த நிலையில் கார் ஓட்டிச் சென்ற நண்பர் போதைப் பொருளுடன் இருந்ததால் மூவரும் குற்றவாளிகளாக கருதப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 3 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த மாதம் வழக்கறிஞர் கோமதி அருணாசலம் உரிய ஆதாரங்களின் மூலம் அந்த 2 இளைஞர்களும் குற்றமற்றவர்கள் என நிரூபித்து அவர்களை முழுமையாக விடுவிக்கச் செய்து நீதி பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த 3 ஆண்டுகளில் எதிர்பார்ப்பும் பிரார்த்தனைகளையும் சுமந்து கொண்டு காத்திருந்த 50 வயதிற்கு மேலான குற்றவாளி ஒருவரின் தாய் மகனின் விடுதலை குறித்து ஆனந்த கண்ணீரில் நம்பிக்கையே தம்மை வாழ வைத்தது என வணக்கம் மலேசியாவிடம் கூறினார். நானும் வேண்டாத தெய்வங்கள் என்ன, அவர் எப்படியாவது வெளியே தெரியாம போய் அவர் மாட்டிக்கிட்டாரு. அவர் எப்படியாவது வெளியே வரணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டானா. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவரு அவங்க சாப்பிட்றாரு இல்லையா, எனக்கு இங்க சாப்பிட முடியாது. நம்ம சாப்பிட போனா அவரோட நினைப்பு வரும். எனக்கு தெரியாம போய் கூட்டாளிகளோட சேர்ந்து போக கூடாது. அவங்க கூட்டாளி எப்படியாப்பட்டவங்கன்னு தெரியாது. இவங்க நம்பி போய் அண்ணன் அப்படின்னு நினைச்சு நம்பி போய் அவங்க மாட்டிக்கிறாங்க. யாருமே அது மாதிரி நம்பி தெரியாதவங்க தெரிஞ்சவங்களும் கூட நம்ப கூடாது, திரும்பி போக கூடாது. அந்த மாதிரி அவங்க போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு கூடாது. பிள்ளை ஃபேமிலியை விட்டு கூட பிறந்தவங்க ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி போகக்கூடாது. இவ்வழக்கின் அடிப்படையில் போதைப் பொருளை உடன் வைத்திருக்கவில்லை என்றாலும் குற்றவாளிகளுடன் உடன் இருந்தாலே சட்டத்தின்படி குற்றவாளியாக கருதப்பட முடியும் என்பதை வழக்கறிஞர் கோமதி விளக்கினார். தப்பான ஒரு தொடர்பு, தெரியாம போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி தெரியாம போய் மாட்டிக்கிறது. நானே இந்த இத்தனை வருஷம் பிராக்டிஸ்ல நிறைய கேஸ் செஞ்சிருக்கேன். அவங்க மாத்தப்போடி என்ன நடக்குதுன்னா, அவங்க உள்ளுக்கு இருக்காங்க, வெளியே கஷ்டப்படுறது அவங்க ஃபேமிலி, குடும்பம். சோ அது ஏன்னா தெரியாம போய் மாட்டிக்கிறது. எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு காடியில போறோமா, அந்த காடி யாரோட காடி, எந்த ஃப்ரெண்டு காடி எடுத்துட்டு வராங்க, அந்த காடி எப்படி நம்ம ஃப்ரெண்டுக்கு கிடைச்சது, ஃப்ரெண்டுக்கு பேக் எடுத்துட்டு வராங்கன்னா அதுல என்ன இருக்கு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப இந்த மாதிரி இந்த கேஸ்ல அப்படிதான் இவரு மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா அந்த அவ்வளவு ட்ரக்ஸ் அந்த பேக் இருந்ததுன்னு இவருக்கு தெரியாது. இப்ப ரீசன்ட்லி என்ன ரொம்ப ஃபேமஸா மலேசியால ஓடுதுன்னா தரை கிரேட்டா மூலியமா ட்ரக்ஸ்ல மாற்றுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய நம்ம பையனுங்க மாற்றுறாங்க. நான் தமிழ் படம் ஹீரோ அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க எந்த ஒரு ஆக்ஷனும் நீங்க செய்யக்கூடாது. பிகாஸ் இதுல ஒரு தடவை நீங்க குடி பட்டுட்டீங்கன்னா வெளியே வர்றதுக்கு இது சுலபமான ஒரு விஷயம் இல்லை. எவ்வளவோ பேரு, எத்தனையோ நம்ம தமிழவங்க ஒன்னும் ஜெயில தான் இருக்காங்க. பிகாஸ் கேஸ்ல கேஸ் ஒன்னும் உடைக்க முடியல. கேஸ் வேற திசையில போய் அதை நம்ம ஹெல்ப் பண்ண முடியாத லெவலுக்கு போய் அந்த மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்க. இந்த 39B ட்ரக்ஸ் கேஸுக்கு மட்டும் இல்ல, பல கேஸும் அதே மாதிரிதான். எனக்கே கிளையன்ஸ் நிறைய பஞ்சாரால இருக்காங்க. என்ன அந்த பேசிஸ்னா, கோவத்துல நான் ஒரு வேலையை செஞ்சிடறேன், கோவத்துல நான் ஒரு ஆளை எடுத்து கத்தி குத்திடுறேன்றாங்க. அந்த மாதிரி இருக்கப்ப எதுக்கு அந்த கோவம்? அந்த ஒரு நிமிஷத்துல நம்ம வாழ்க்கையே மாறுது. அந்த ஒரு நிமிஷத்துல அந்த வாழ்க்கை மாறுது நம்ம கையில தானே இருக்கு.
அப்ப அதைத்தான் நம்ம யோசிக்கணும். போதைப் பொருள் மட்டுமல்ல, பல குற்றங்களில் இளைஞர்கள் தவறாக மாட்டிக்கொள்ளும் சம்பவங்கள் தற்போது அதிகரித்து வருகிறது. பொதுமக்கள், குறிப்பாக இளைஞர்கள் சந்தேகமான செயல்களில் ஈடுபடுவது தங்களின் வாழ்க்கையையும் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் சீர்குலைக்கும் என எச்சரித்தார். நீதி வென்றாலும் இதுபோன்ற சம்பவங்களை தவிர்ப்பதே உண்மையான வெற்றியாகும் என வழக்கறிஞர் கோமதி அறிவுறுத்தினார்.